இப்போ நம்ம வந்து தக்காளி வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா கிண்டிக்கணுங்க. நல்லா வந்து தக்காளி வந்து நல்லா பொன்னிறமாக நம்ம வர்ற வரைக்கும் நல்லா கிண்டிக்கணும். வாங்க, நல்லா தக்காளி வந்து கிண்டியாச்சு. ஒரு 5 நிமிட்ஸ் வேக விட்டோம். பாருங்கள், இப்படி தான் இருக்குது 5 நிமிட்ஸ்க்கு அடுத்து. இந்த மாதிரி வேக வச்சுட்டு மட்டன் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா பொடி வந்து தக்காளி வெங்காயத்தோட மிக்ஸ் ஆகணும். அது மாதிரி வதக்கிக்கோங்க. நல்லா பார்த்தீங்களா, வதக்கியாச்சு. இப்படிதான் இருக்கணும். அடுத்து நம்ம சிக்கன் மசாலா போட்டுக்கலாம். இதையும் உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வாங்க வதக்கலாம். நல்லா கசக்கு நல்லா வதக்கியாச்சு. அங்கே வேகமாக வதக்குங்க. வேகமாக